மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிய தாவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து பயணிக்குமா என்பது குறித்து சீமான் விளக்கமளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், அரசியல் பெருஞ்சக்திகளை எதிர்ப்பதற்கு தான் ஒருவன் மட்டும் போதாது என்றார். எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இதுவரைக்கும் இருக்கிற இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்து போன கொடிய அரசியலை பேக்கணும்னா வீழ்த்தணும்னா ஒரு ஆள் முடியாது. அது அந்த நோக்கம் இருக்கிற பல தலைவர்கள் பல தளபதிகள் இந்த களத்துல இறங்கி போராடணும். அதுல என் தம்பி இந்த களத்துக்கு வருவது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான், எனக்கு ஒரு உற்சாகத்தை தருது. 2026ஆம் ஆண்டு களம் தங்களை போன்ற எளியவர்களுக்கு தான் எனவும் சீமான் தெரிவித்தார். அறுவடைக்கு விளைஞ்சி நிற்கும் போது கேளுங்க, அன்னை எத்தனை மூட்டைன விளையும் வரும், அறுவடையை அறுக்கும் போது எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க. நானும் சொல்றேன், என் தம்பியும் சொல்வார். இப்ப விட்டுங்க. களம் எங்களை போல புதிய ஆற்றல்களுக்கு தான், அதிகாரத்துக்கு வராத எளிய பிள்ளைகள் நல்ல அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று, நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று துடிக்கிற எங்களை போல பிள்ளைகளுக்கு தான் 26 களம். அன்பு தளபதிக்கு வாழ்த்துக்கள் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் சீமான் பதிவிட்டுள்ளார்.